திருச்சியில் 17 வயதிற்குட்பட்டோருக்கான தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. திருச்சி ஆர்கேவி கிரிக்கெட் அகாடமி சார்பில் தென்னிந்திய அளவிலான தினேஷ் கண்ணா நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி ஓலையூரில் தொடங்கியுள்ளது. 30 ஓவர்களாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் கேரளா, ஹோசூர், நெல்லை, சேலம், ஊட்டியில் இருந்து 17 வயதிற்குட்பட்டோருக்கான 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. மொத்தம் 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பூல் 7 ஆர்கேவி கிரிக்கெட் அகாடமி, ஜெயேந்திர சரஸ்வதி சோமியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி, சச்சின் கிரிக்கெட் அகாடமி சேலம், லாரன்ஸ் ஸ்கூல் ஊட்டி. இது பூல் பியில் ஃபியூச்சர் இந்தியா கிரிக்கெட் அகாடமி ஹொசூர், எஸ்ஜி கிரிக்கெட் அகாடமி கேரளா, C4 கிரிக்கெட் அகாடமி சென்னை, ராக்ஃபோர்ட் கிரிக்கெட் அகாடமி திருச்சி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டோர்னமெண்ட் ஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் அன்றைக்கி நடக்குது. 30 ஓவர்ஸ் பேசிஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு லீக்லேயும் அடுத்தது நாக் அவுட்லேயும் நடக்கும். வரும் 30ஆம் தேதி வரை லீக் முறையிலும் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி நாக் அவுட் முறையிலும் போட்டிகள் நடைபெறும். இந்த போட்டி வளரும் வீரர்களுக்கு நல்ல அனுபவமாக அமைவது மட்டுமல்லாமல் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சிறந்த வாய்ப்பாக உள்ளது என்கிறார் இங்கிலாந்து நடுவர் கிறிஸ்டோபர். Over for 3 weeks from England, where I do quite a lot of umpiring, but I've rarely umpired on a ground as beautiful as this. The weather is marvellous. We don't meet this in England very often. And the cricket is being played in a splendid spirit. I'm enjoying it very much. How's the infrastructure? The ground and the ground is beautiful, yeah, and the wicket playing very well indeed. Yeah, the boys are very lucky to learn to play cricket on such a good track. Yes, I'm very pleased to have the opportunity of umpiring here. இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்க இதுபோன்ற போட்டிகள் அதிகம் நடத்தப்பட வேண்டும் எனவும் இம்மாதிரியான வாய்ப்புகளை வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்றனர் பயிற்சியாளர்கள். மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.